Now I call lot number 21 Narendra Raghavji from 9A4. Narendra Raghavji from 9A4. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோ நரேந்திர ராகவ். நான் இந்த கோடை விடுமுறையில் படித்த புத்தகத்தின் பெயர் பணக்கார தந்தை ஏழை தந்தை. இந்த புத்தகத்தை எழுதியவர் ராபர்ட் கியோசாகி. இவர் அமெரிக்காவில் ஹவாய் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவர் ஒரு வெற்றிகரமான நூலாசிரியர், முதலீட்டாளர் மற்றும் ஊக்குவிப்பு பேச்சாளர். இவர் மொத்தம் 14 புத்தகங்களை எழுதியுள்ளார். அதில் குறிப்பிடத்தக்க புத்தகம் என்றால் அது இந்த பணக்கார தந்தை ஏழை தந்தை. ஏனென்றால் இதுவரை வெளிவந்துள்ள தனிநபர் நிதி நிறுவன புத்தகங்களில் இந்த புத்தகம் முதலிடத்தை பெற்றுள்ளது. சரி, புத்தகத்தை பற்றி பார்ப்போம். இந்த புத்தகத்தின்படி ராபர்ட் கியோசாகி, அதாவது ராபர்ட் அவர்களுக்கு 2 தந்தை. ஒருவரோ பணக்கார தந்தை, மற்றொருவரோ ஏழை தந்தை. இதில் இவர் ஏழை தந்தை என குறிப்பிடுவது இவருடைய சொந்த தந்தை. அதுவே பணக்கார தந்தை என்று குறிப்பிடுவது இவருடைய நண்பர் மைக்கின் தந்தை. 2 தந்தைகளை இவர் பெற்றிருப்பதால் 2 முரண்பட்ட கண்ணோட்டங்களை இவர் எதிர்க்க வேண்டியதாக இருந்தது. ஒன்றோ ஒரு பணக்கார தந்தையின் கண்ணோட்டம், மற்றொன்றோ ஒரு ஏழை தந்தையின் கண்ணோட்டம். எடுத்துக்காட்டாக, ஏழை தந்தை பணத்தின் மீதான ஆசைதான் உலகத்தில் நடக்கும் அனைத்து தீய செயல்களுக்கும் மூல காரணம் என்பார். அதுவே பணக்கார தந்தை பணமின்மைதான் உலகத்தில் நடக்கும் அனைத்து தீய செயல்களுக்கும் மூல காரணம் என்பார். ஏழை தந்தை எப்பொழுதுமே எனக்கு பணத்தின் மீது ஆர்வமே இல்லை என்பார். அதுவே பணக்கார தந்தை பணம்தான் மிகப்பெரிய சக்தி என்று கூறுவார். நான் நன்கு படித்து பட்டம் பெற்று ஒரு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதே என் ஏழை தந்தையின் விருப்பம். அதுவே பணக்கார தந்தை பணம் எப்படி வேலை செய்கிறது, யாருக்காக வேலை செய்கிறது, எதற்காக வேலை செய்கிறது, எங்கே வேலை செய்கிறது, அது எப்படி நான் எனக்காக வேலை செய்ய வைப்பது என்பதை பற்றி தெரிவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் படிக்க வேண்டும் என்று விரும்புவார். நான் பணத்திற்காக வேலை செய்யவில்லை, பணம் தான் எனக்காக வேலை செய்கிறது என்ற வார்த்தைகளை அவர் எப்பொழுதும் என்னிடம் கூறிக்கொண்டே இருப்பார். பணம் என்பது ஒரு சக்தி தான், ஆனால் பொருளாதார கல்வி அதைவிட சக்தி வாய்ந்தது. சரியானே, கல்வியின்றி செல்வம் ஏது. பணம் வரும் போகும், ஆனால் அந்த பணத்தை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது என்பதை பற்றி பணக்கார தந்தை ராபர்ட்டுக்கு நடத்தின பாடங்கள் இவருக்கு மிகவும் எளிமையாக உள்ளன. அதனை அடிப்படையாக வைத்தே இவர் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். அவற்றில் சில: நாம் எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறோம் என்பது ஒரு பொருட்டே கிடையாது. நாம் எவ்வளவு பணத்தை தக்க வைத்துக் கொள்கிறோம் அதுதான் முக்கியம். நாம் வாங்குவது சொத்தா அல்ல கடனா என்பதை நாம் முதலில் யோசிக்க வேண்டும். Work to learn. எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் கற்பதற்காக செய்ய வேண்டும், பணத்திற்காக செய்யக்கூடாது. அப்படி நாம் பணத்திற்காக செய்ய தொடங்கினால் அந்த விஷயத்தில் நம்மளுடைய கற்கும் திறன் குறையும் என்கிறார். சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. இன்று செய்ய வேண்டிய வேலையை இன்றே செய்து முடிக்க வேண்டும். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய் என்னும் நாளடியார் கருத்து போல தீய செயல்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. எல்லாம் எனக்கு தான் தெரியும் என்ற ஆணவமும் இருக்கக்கூடாது. முதலில் நான் ஏன் பணக்காரனாக வேண்டும், எதற்கு அந்த அவசியம் என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தினசரி தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்ளுதல், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தல், நீங்கள் விரும்பும் துறையில் சிறந்து விளங்கிய அல்லது விளங்கிக் கொண்டிருக்கும் யாராவது ஒருத்தரை உங்களது கதாநாயகனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் கற்ற நல்ல செயலை இன்னொருவருக்கு சொல்லித்தர வேண்டும். நீங்கள் கொடுத்தால்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவ்வகையான கருத்துக்களே ராபர்ட் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலம் நமக்கு கூட நினைக்கிறார். மண்புழுக்கள் மண்ணை வளமாக்கும், புத்தக புழுக்கள் மனதை வளமாக்கும். நன்றி. தராசின் ஒரு பக்கம் ஏழை தந்தை, மறுபக்கம் பணக்கார தந்தை.